வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிட் ஃபண்ட்னா என்ன, ஆர்பிட்ரேஷன் அவார்ட்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சிட் ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபினான்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனில வந்துட்டு கடன் வாங்குறதுக்காக அதை வச்சிருப்பாங்க. ஸோ கடன் வாங்குறவரை வந்துட்டு சப்ஸ்கிரைபர் அப்படி சொல்லுவாங்க. கடன் கொடுக்குற அந்த சிட் ஃபண்டை வந்துட்டு ஃபோர்மேன் அப்படி சொல்லுவாங்க. சரி, கடன் வாங்கும்போது என்னென்ன வழிமுறையெல்லாம் சிட் ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வருமானம் என்னன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சில சிட் ஃபண்ட்ஸ்லாம் சின்ன சின்ன சிட் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன அமௌண்ட்லாம் ஒரு 1 லேக் 2 லேக் அப்படின்ற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராப்பர்ட்டியோ இல்ல வருமானம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ஷ்யூரிட்டி மட்டும் கேட்பாங்க. அதாவது 2 ஷ்யூரிட்டி கம்பல்சரி கேட்பாங்க. அதுல வந்து ஒரு ஷ்யூரிட்டிக்கு ப்ராப்பர்ட்டி இருக்க மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஷ்யூரிட்டிக்கு வந்துட்டு ஒன்னும் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல 2த்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்குவாங்க. சோ இந்த கடன் வாங்கும் பொழுது இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடனாளி கடன் வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுப்பாங்க, லைஃப் இன்சூரன்ஸ். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து நான் கடன் வாங்குறவங்க தான் கட்டணும். கடன் வாங்குறவங்களே கட்டி அந்த இன்சூரன்ஸை வாங்கிடுவாங்க. எதுக்காக அந்த லைஃப் இன்சூரன்ஸ் சொன்னா, அந்த கடன் வாங்குறவருக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கடனை வந்துட்டு வசூலிக்கிறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் த்ரூவா அவங்க எடுத்துக்கலாம், வாங்கிக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க லீகல் ஆஸ் மேலேயும் எடுப்பாங்க ஆக்ஷன். அவங்க இன்சூரன்ஸ் நாங்க போடலன்னுவாங்க, இல்ல இன்சூரன்ஸ் காப்பி நீங்க வாங்கி வைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை. என்ன இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியாது. அவங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ். அடுத்து அவங்க லீகல் ஆஸ்கிட்டையும் வருவாங்க. நீங்க உங்க அப்பா இவ்வளவு கடன் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி வந்து லீகல் ஆட்ஸ் யார் இருக்காங்க, அவங்க வாரிசுக்காரங்க கிட்ட வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம். அடுத்ததான் இந்த ஷூரிட்டி சொல்றேன் பாத்தீங்களா, அந்த ஷூரிட்டி போடுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்ன அமௌண்ட்டுக்கு போடுறாங்க, எதுக்காக வாங்குறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போடணும். அவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பாங்க, தெரியாம ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு ஷூரிட்டி சைனை போட்டுருவாங்க. சைனை போட்டாங்கன்னா அந்த கடன் வாங்குறவங்க பணம் கட்டல அப்படின்னு சொன்னா அந்த ஷூரிட்டியை தான் அவங்க வந்து கேட்பாங்க. அந்த ஷூரிட்டியுடைய சேலரியை டைரக்டா அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து மாசம் மாசம் இவருடைய சேலரி இருந்து அப்படியே டைரக்டாவே ஒரு அட்டாச்மெண்ட் போட்டாங்கன்னா அந்த கடன் அமௌண்ட் வந்துட்டு மாசம் மாசம் அந்த சிட் ஃபண்டுக்கு போய் சேர்ந்துரும். ஸோ இது ஒரு பக்கம். இப்போ இந்த விஷயம் எல்லாம் நடந்தது, அதாவது கடன் வாங்கிட்டாங்க, முடிச்சுட்டாங்க, நீங்க கட்டவே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க சிட் ஃபண்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்பிட்ரேட்டர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க முன்னாடி இந்த நான் இவ்வளவு அமௌண்ட் கடன் கொடுத்தேன், இன்ட்ரெஸ்டோட இவ்வளவு சேர்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் பெட்டிஷன் போடுவாங்க. அதாவது நீங்க கடன் கட்டலனா கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஷூரிட்டி வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாவோ இல்ல ஷூரிட்டி மேல ஒரு ப்ராப்பர்ட்டியோ இருக்குது, இல்ல உங்க பேர்லயே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அதை அவங்க அட்டாச்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களை வந்து கேட்கவே மாட்டாங்க நீங்க கடன் கட்டலையேன்னுட்டு. நீங்களும் அப்படியே கடன் வாங்கிட்டு கவர்மெண்ட் விட்டுருவீங்க, மறந்துடுவீங்க. அவங்களும் அமைதியா இருந்துருவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சம்மன் அனுப்புவாங்க. உங்களுக்கும் அந்த கடன் வாங்கினவங்களுக்கும் அவங்க ஷூரிட்டிக்கும் அனுப்புவாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்க வந்துட்டு கடன் வாங்கினப்போ ஒரு அட்ரஸ்ல இருந்திருப்பீங்க, இல்ல அந்த ஆர்பிட்ரேஷன் சென்டருக்கு போகும்போது ஒரு அட்ரஸ்ல இருந்திருப்பீங்க. ஸோ உங்களால வாங்க முடியாது, சம்மனை வாங்க முடியாது. ஆனா அந்த ஷூரிட்டியும் அதே மாதிரி இருந்துட்டாங்க, சம்மன் வாங்கல, ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, வேற அட்ரஸ்ல இருக்காங்க, சம்மனை வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் எடுப்பாங்க. பேப்பர் பப்ளிகேஷன் எடுத்துட்டு இந்த இந்த வழக்கு இந்த தேதியில வருது, அன்னைக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே பேப்பர்ஸ் எல்லாம் படிக்க மாட்டோம். அதனால அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் அவார்டு வாங்குவாங்க. அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட்டை இத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டருக்கு பேர் தான் அவார்டு. ஸோ அந்த அவார்டை வச்சு இவங்க இபிக்கு வருவாங்க. இந்த சிட் ஃபண்ட்ஸ்ல இருக்கிறவங்க இபிக்கு வருவாங்க. இபி ப்ரொசீடிங் வரும்போது அவங்க கோர்ட்டுக்கு தான் வரணும். அப்போ கோர்ட்டுக்கு உடனே வர மாட்டாங்க. ஆர்பிட்ரேஷன் அவார்டு பாஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 12 வருஷம் வரைக்கும் லிமிடேஷன் இருக்கு. ஸோ அந்த இபிஐ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அந்த அவார்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 12 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு லிமிடேஷன் இருக்கிறதுனால நீங்க மறந்துடுவீங்க. என்ன அமௌண்ட் வாங்கணும், இல்ல யாருக்கு ஷூரிட்டி போட்டோம், எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த சமயத்துல அவங்க இபி கோர்ட்டுக்கு வருவாங்க. அப்போ அவார்டு நீங்க வாங்கின கடன் வந்துட்டு ஒரு 1 லட்சமா 2 லட்சமா இருக்கும். அவங்க வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டு வாங்கும்போது ஒரு 4 லட்சம் ஆயிடும். அடுத்து நீங்க இபி கோர்ட்டுக்கு அவங்க வரும்பொழுது 10 லட்சம் 12 லட்சத்துல வந்து நிற்கும். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. சிட் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அந்த ஷூரிட்டியோ இல்ல கடன் வாங்கினவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சேலரி அட்டாச்மெண்ட் போடுவாங்க. அவங்களுடைய சேலரி யார் கொடுக்குறாங்களோ, கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோ, அவங்கள ஒரு பார்ட்டியா கார்னிஷா சேர்த்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி ஒரு சம்மன் அனுப்பி அவங்க வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. டைரக்டா உங்களுடைய சேலரி என்னவோ அந்த சேலரில இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி பிடிச்சு மாசம் மாசம் அவங்க கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த சிட் ஃபண்டுக்கு போயிடும். அப்போ அந்த ஷூரிட்டியும் ரொம்ப உஷாரா இருக்கணும் போடும் பொழுது. கடன் வாங்குறவங்களும்
கரெக்டா அந்த கட்டி முடிக்கணும். இல்ல கட்டி முடிக்க முடியலன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் சென்டர் போகும்போதே அந்த ஆர்பிட்ரேட்டர் முன்னாடியே வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுக்கணும். இல்ல நான் தெரியாது எனக்கு அவார்டு பாஸ் பண்ணதே எனக்கு நாலேஜே வரல அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு எப்போ அந்த நாலேஜ் வருது, மேபி இபில வந்து அட்டாச்மெண்ட் பண்ணக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த நாலேஜ் வரலாம். என்ன இது நமக்கு சேலரி பிடிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் அந்த அவார்டு பாஸ் பண்ணிருக்காங்க, அந்த அவார்டு மேலதான் இந்த சேலரி பிடிக்கிறாங்கன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல ப்ராப்பர்ட்டி மேல அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும். அப்போ ஃப்ரம் தி டேட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு வரும்போதுதான் நீங்க வந்துட்டு அதை கண்டெஸ்ட் பண்ண முடியும். சம்மனம் வாங்கிட்டேன், நோட்டீஸ் வாங்கிட்டேன், நான் போவே இல்லை, நடத்தவே இல்லை, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபெயிலியரா தான் முடியும். இல்ல ஒரு அமௌண்ட் பேசி ஒரு செட்டில்மெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர சேலஞ்ச் பண்ண முடியாது. ஆனா நீங்க யாருக்காவது ஷூரிட்டி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமலே அவார்டு பாஸ் பண்ணிருக்காங்க, நான் சம்மன் வாங்கவே இல்லை, எனக்கு நாலேஜ் இல்ல, எனக்கு வந்துட்டு சேலரி அட்டாச்மெண்ட் பண்ணும்போது தான் நாலேஜே வந்திருக்கு அப்படின்னும் போதுதான் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுவும் அந்த 10 வருஷம் கழிச்சுன்னு வரும்போது அமௌண்ட்டும் உங்களுக்கு அதிகமாயிடும், லிமிடேஷனும் நிறைய போயிடும் போது உங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சக்சஸ்ன்றது கம்மியா தான் இருக்கும். அதனால வந்துட்டு எப்பவுமே ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கடன் வாங்குறவங்க கரெக்டா கட்டி முடிச்சிருங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சர்டிபிகேட்டும் வாங்கிடணும், கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் வாங்கலன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னுட்டு உங்க மேல ஒரு அட்டாச்மெண்ட் போட்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் கட்டி முடிச்சிட்டேனே, முடிச்சக்கு அப்புறமும் இவங்க வாங்குறாங்களேன்றது அதுக்கப்புறமா நீங்க போய் கண்டெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதே போல இந்த கவர்மெண்ட் சர்வன்ட் அந்த ஷூரிட்டி சொன்ன பாத்தீங்களா, அந்த ஷூரிட்டியும் பாத்தீங்கன்னா ஷூரிட்டி போடும்போது என்ன அமௌண்ட் போடுறோம், எப்ப எதுக்காக போடுறோம் என்னன்றத ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு போடுறது நல்லது. இல்லைன்னா பின்னாடி நீங்க வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இபிக்கு வரும்போது நீங்க ஒரு கண்டெஸ்ட் பண்றது அப்படின்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா போயிடும். அப்போ நீங்க அவார்டு பாஸ் பண்ண நாலேஜ் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா அவங்க கிட்டே ஒரு ஆர்பிட்ரேட்டே ஒரு சர்டிஃபைட் பெட்டிஷன் போடலாம். இல்ல அப்படின்னா இந்த இபி வரும்போது இபி கோர்ட்லயே நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் போடலாம். மோஸ்ட்லி ரெண்டுமே உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கேஸ் பண்ணல அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்ல நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். உஷாரா இருந்துக்கோங்க.